வரவங்களுக்கு நம்ம மாதத்தில் ஒரு நாள் டீச் பண்ணுறோம். ஒரு நாள் டீச்சிங்கில் அவங்களுக்கு எவ்வளோ அவங்க இம்ப்ரூவ் ஆகுங்கன்னு தெரியாது. இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க, ஆவியான கிரியை செய்கிறாரு, சில ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்களை வழிநடத்துவதற்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். தாவீது குறித்து நான் கடந்த நாட்டில் அங்கே டீச் பண்ணேன். தாவீது கையில் ஒரு எக்யூப்மெண்ட் இருந்ததுனால தான் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. இன்னைக்கு ஊழியர்களுடைய கையில் வல்லம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எக்யூப்மெண்ட் இல்லை. அந்த எக்யூப்மெண்ட்டை தாவீதுக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருந்தது, அந்த ட்ரைனிங் இருந்துச்சு, அதனால் கோலியாத்தை அடித்தான். அதனால் இந்த ஒரு புத்தகத்தை தமிழில் போடுவதற்கு இது இன்றைக்கி தான் நான் ரெடி பண்ணேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஆனால் இது கரெக்ஷன் இருக்குது கொஞ்சம். தமிழில் இதை போட்டிருக்கோம். நான் இன்றைக்கி சரி ஐயா வந்தனால ஐயா கையில் கொடுத்து இது ஒரு பிரதர்ஷன் பண்ணி ஜெபம் பண்ணிடணுன்ட்டு நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்பட்டேன் எடுத்துன்னு வரதுக்கு. இது ஒரியாவில் இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ அங்கே அது வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஹிந்திலேயே இன்னும் போட வேண்டியிருக்கும். இது ஹிந்தியில், ஏன்னா ஹிந்தி தான் மேஜர் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. இது ஹிந்தியில் அடுத்து கொண்டு போகணும். ஆண்டவர் இந்த ஒர்க் புக்கில் சபைகள் உருவாகும். இது வந்து அவங்களே படித்து அவங்களே நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிற மாதிரி இது இருக்கும். அந்த அளவுக்கு தான் எளிமையான முறையில் எடுத்துருக்குறோம். இதை ஐயா வந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் நாம் இரவு ஜெபத்தில் வந்திருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி ஒரு விசையுடைய கரத்தை நீட்டி இந்த புத்தகத்தை கர்த்தர் அவரதுமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக இந்த புஸ்தகத்திலே வாசிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியான இடைப்படும்படியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்காக இவ்வளவு பிரயாசத்தை எடுத்திருக்கிற அருமையான உம்முடைய ஊழியக்காரருக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மனதிலே நீர் வைத்திருக்கிற அந்த தரிசனங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே, இந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துகளையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை நீர் அபிஷேகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதை விதைக்கப்படும் போது கூட்டம் கூட்டமான மக்கள், ஆயிரமான மக்கள், லட்சமான மக்கள், ஆண்டவரே கோடி கோடியான மக்கள் ஆதாயப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அப்படியே நீ செய்வதற்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது நாம் காணி கொடுப்போம். பிறகு ஒரு டீ பிரேக் முடிச்சு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் போவோம். யார் பஸ்டருங்க? யாரு? வாங்க. பாட்டு யார் போடுறது?